சாப்பாடு அஜய் சார் சொன்னாங்க, அருமையான விஷயம். நான் மறந்துட்டேன், நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரொம்ப மென்மையான உணவு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் வச்சுங்களா, இவ்வளோ பெரிய இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கூட்டு, பொரியல், வடை, அப்பளம் எல்லாம் இருக்கும். கேசரி, ஸ்வீட் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னே போய் வடையை சாப்பிட்றோம். டக்குன்னு வடையை சாப்பிட்றோம். அது சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டாலும் என்னை பார்த்தா என்ன பார்த்தோன்னே எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. நான் எடுத்தோன்னே கேசரி இருக்கு இல்லையா, இனிப்பு இல்லை லட்டோ இல்லை ஜாங்கிரியோ அதான் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிடுவேன். எடுத்தோன்னே சுகர் தான் சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம உடம்பு அந்த நம்ம கண்ணால் பார்த்தோன்னே பிரெயின் சொல்லிடும் நம்மளால் சாப்பிட போகிறான் அப்படின்னு. நம்மளால் சாப்பிட போகிறான்னு சொன்னோன்னே என் உத்தரவு போயிடும். அந்த ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சோம் நம்ம குடலுக்குள்ள. அது சுரக்கும் போது நம்ம ஸ்வீட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் வராது. அந்த ஏன்னா அது நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த உள்ள. அந்த நெருப்பில் இந்த சக்கரை உள்ளே போச்சுன்னா ஒன்றும் ஆகாது, பஸ்பம் ஆகிடும், அவ்வளோதான். நான் அதனால் எடுத்தோன்னே முதல் உணவு ஸ்வீட் சாப்பிட்றேன். அதை கேசரியாக இருக்கலாம், ஜாங்கிரியாக இருக்கலாம், இல்லை லட்டாக இருக்கலாம். முதல்ல ஸ்வீட் சாப்பிடுவேன். ரெண்டாவது இட்லியோ இல்லை இடியாப்பமோ இருக்கும். ஏன்னா அது மாவில் போட்டது மென்மையான பொருள். ஃபஸ்ட்டு அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சின்ன தோசை வைப்பாங்க, அந்த தோசையை சாப்பிடணும், கொஞ்சம் காரானது. அடுத்தது சோறு, சாம்பார், ரசம், அப்புறம் காய்கறி, பொரியல். அந்த மாதிரி அந்த ஹார்ட் ஐட்டம்ஸ் அதிகமாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஆர்டரில் சாப்பிடணும். ஃபஸ்ட்டு மென்மையான பொருள், அப்புறம் அதோட கொஞ்சம் ஹார்டான ஐட்டம், அப்புறம் கொஞ்சம் ஹார்டான ஐட்டம், அப்புறம் கொஞ்சம் ஹார்டான ஐட்டம். அந்த ஆர்டரில் சாப்பிட்டுட்டு கடைசியில் தான் நீங்கள் அந்த வடையை சாப்பிடணும். இந்த வடையை, பருப்பு வடையை சாப்பிடணும். நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா பருப்படை உள்ளே போயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இட்லியை ஊற்றி போடுவீங்க. உள்ளே போட்டோன்னே இட்லி 5 நிமிஷம் ஜீரணம் ஆகிடும், சரிங்களா? வடை 5 நிமிஷம் ஜீரணம் ஆகாது. அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ரகலையே நடக்கும், பெரிய ரகம் நடக்கும், புரியுதுங்களா? அதை சொல்லுவாங்க, நான் கல்யாணத்துக்கு போனேன், அந்த சாப்பிட்டேன், சரியில்லை, வயிறு ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னா. என்ன காரணம்? இதுதான் காரணம். நம்ம அந்த ஆர்டர் படி சாப்பிடணும். ஆர்டர் படி சாப்பிட்டா தான் அது ஜீரணம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதை கேட்டார், ஒரு லைன்ஸ் கிளப்பில் கேட்டார், அது எப்படி சார், அதெல்லாம் முடியாது அப்படின்னா. சரி, ஓகே, நீங்கள் வீட்டில் கிரைண்டர் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னு. உங்கள் வீட்டில் தோசை இட்லி மாவு போடும்போது உளுந்த பருப்பு இருக்கும், அரிசி இருக்கும், 2 ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தனியாக ஆட்டுவாங்க, அப்புறம் அரிசி தனியாக ஆட்டுவாங்க, சரிங்களா? ஏன் ஒன்றா போட்டு ஆட்டினா என்ன, 2யும் கலக்க தானே போகிறாங்க. நான் கேட்டேன், ஏன் ஒன்றா உளுந்தையும் அரிசி ஒன்றா போட்டு ஆட்டினா என்ன? ஏன் சொல்லுங்க போகிறோம், யாராவது சொல்லுங்க போகிறோம், சொல்லுங்க. உளுந்து சீக்கிரமாக அரைப்பட்டுரும், அரிசி லேட்டாக அரைப்படும். அப்போ நீங்கள் தோசை ஊற்றினா தோசை வராது, தோசை கிழக்கு மேற்கொண்டு போயிடும். இட்லி சுட்டிங்கன்னா இட்லி மாதிரி இருக்காது, நிறன்னு இருக்கும். அப்போ அரிசியை தனியாக போட்டு அரிசியை மாவு மாதிரி ஆட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் உளுந்தை தனியாக போட்டு அதை ஆட்டி அதை தனியாக வச்சுட்டு, 2யும் தனித்தனியாக வைப்பாங்க நைட்டு நம்ம பெரியவங்க. அப்புறம் காலையில் தான் எடுத்து அதை ஒன்றா கலக்குவாங்க, சரிங்களா? நம்ம பெரியவங்க நம்ம அம்மா அப்பாவை ஒன்றும் தெரியாது போன்னு சொல்லவே சொல்லுவாங்க. தயவுசெய்து எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்கள அம்மா அப்பாவை இல்லை ஒரு மாமாவை தாத்தா பாட்டியை உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்லாது. உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, சரிங்களா? டிவி மோகத்தில், நாகரிக மோகத்தில் ஸ்டைலாக வாழ்ந்துட்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஆரோக்கியத்தையே அழைக்கிறீங்க, சரிங்களா? அதனால் தயவு செய்து பெரியவங்க சொல்கிறத கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா, அந்த மாதிரி ஆர்டரில் சாப்பிடும்போது கரெக்டாக அரை மணி நேரம் ஜீரணம் ஆகிடும். ஜஸ்ட் 1/2 hour. கடைசியாக வடையை சாப்பிட்டுன்னு சொன்னேன், 1/2 hourல ஜீரணம் ஆகிடும். அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னாடி அரை மணி நேரம் எதுவும் சாப்பிட தண்ணி குடிக்கூடாது. சார் கேட்டாங்க இல்லையா, அவங்க சார் கேட்டாங்க, சார் சார் பேர் சூப்பராக கேள்வி கேட்டாங்க. சார் கேட்டாங்க, அது என்னன்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணி எடுத்துக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சுரபி தண்ணி குடிச்சோம்னா அந்த ஆசிட் தண்ணி அழிச்சிடும், அழிச்சு வயிறு எம்டி ஆகிடும். எம்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சோத்தை உள்ள அனுப்புனீங்கன்னா ஜீரணம் ஆகுது ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஜீரணம் ஆகாது, லேட் ஆகும். அதனால தான் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. ஆனால் அப்படி நீங்கள் குடித்தா கூட என்ன பண்ணாங்க, இடைவன் ஒரு உத்தரவு கூட இந்த திருப்பி பையன் தண்ணி குடிச்சிட்டான்,
நீ மறுபடியும் எனக்கு வந்து ஆசிட்டை சுரக்க வைன்னு சொன்னால் பிரெயின் ஒன்றை ஒர்க் பண்ணி மறுபடியும் அந்த ஆசிட்டை ஊக்க வச்சு திருப்பி ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆசிட்டுடைய பவர் போயிடும். அந்த ஹார்ட் அந்த நெருப்பு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உணவெல்லாம் ஜீரணப்படுத்துறதுக்கு அதான் வேணும். தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த பவர் இறங்கி போயிடும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது விக்கிச்சு காரமாட்டுனா தண்ணி கொஞ்சம் நாக்கை மட்டும் நினச்சா போதும், ஃபுல்லாக குடிச்சிடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தாகம் இருக்கும், அப்போ குடிங்க. ஜஸ்ட் 1 hour. வயிறே ஒன்றுமே இருக்காது, வயிறே கிழமை இல்லாமல் இருக்கும், உள்ள உண்மை இல்லாத இருக்கும். அதனால் சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, இடையிலையும் தண்ணி குடிக்கக்கூடாது. வேறு வழியில் காரமாக இருக்குது, தொண்டை அடைச்சிச்சுன்னு தண்ணி எடுத்துக்கங்க, மற்ற தண்ணி எடுத்துக்காதீங்க. அப்புறம் சாப்பாடு ஆர்டர் வந்து மென்மையான பொருள் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஹார்டு, கடைசியாக ரொம்ப ஹார்டு, அப்படி சாப்பிடுங்க. கறிக்குழம்புலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் கடைசியில் மென்று சாப்பிடும், நல்லா மென்று சாப்பிடும். ஏன்னா ஒரு கறி வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு 48 மணி நேரம், 48 hours. ஓவர் டியூட்டி பார்க்கணும். வயிறு வந்து ஓவர் டியூட்டி பார்க்கணும். பார்த்தா தான் 3 முறை ஆர்டர் கேட்கணும். வயிறு வந்து பிரெயினுக்கு சொல்லும், எப்பா அந்த ஆசிட்டு அங்கே அனுப்புப்பா, இந்த வந்து கறி உள்ள அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் அனுப்பும், மறுபடியும் சுற்றிட்டே இருக்கும், மறுபடியும் அந்த ஆர்டர் அனுப்பும், மறுபடியும் சுற்றும். இப்படி 48 hours போராடும். இதே நீங்கள் ரசம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா 1/2 hour தான். நான்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன். சார் தயிர் சாதம் வந்து உங்களுக்கு சக்தி இல்லை சார் அப்படின்னா, தயிர் சாதம் தான் சக்தி, யாருக்கும் தெரியாது. தயிர் சாதத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பழைய சோறு இருக்கு இல்லையா, நைட்டு சோத்தை பஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க, ஊற்றி வச்சுட்டு பிரிட்ஜு